ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மே 23ஆம் தேதி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருதுங்க. இந்த பௌர்ணமியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுதுங்க. காரணம் என்னன்னா, இந்த மே மாதம் நடந்த பல கிரக மாற்றங்கள் தாங்க. மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பிக்கும் போது ஒரு கிரகம் பயிற்சி நடந்ததுங்க. அதனை தொடர்ந்து இந்த மே மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படுதுங்க. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நவக்கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே தீர்மானிக்குது. நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா நல்லது கெட்டதுமே நடக்குது. அப்பேற்பட்ட நவக்கிரகங்கள் இப்போ மே மாதம் வைகாசி பௌர்ணமியிலிருந்து இந்த மாதிரி வலுவாக மாறுது. அதனால் இந்த வீடியோவில் கடகராசினருக்கு மே 23க்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். சனியால் மற்ற கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூஷம், ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு மே 23 இந்த வைகாசி பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரியான சம்பவம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரிய, குரு, சுக்ரு இந்த மாதிரி கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய டைமில் கிரகமாற்றங்கள் வேற இந்த மே மாதம் நிறைய நடைபெறுது. அதில் மே மாதம் முதல்ல நடைபெற்ற கிரகமாற்றங்களை சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறினார். மே 7ஆம் தேதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறினார். மே 13ஆம் தேதி சூரிய பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறினார். மே 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறினார். மே 24ஆம் தேதி புதன் பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. மே 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரக மாற்றங்கள் வேற இந்த மே 23க்கு பிறகு நிறைய இருக்கு. இந்த கிரக மாற்றங்களோட அடிப்படையில் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் வலுவாக கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலன்கள் இதுதான், தெளிவாக நோட் பண்ணிக்குங்க. அதாவது கருமமாக கண்ணாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, அதாவது கடமையே எல்லாமே கண்ணுமாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த மே 23க்கு பிறகு நீங்கள் எல்லாராலையும் நேசிக்கக்கூடியவர்களாக மாறுவீங்க. ஏன்னா உங்களுக்கு கிரகங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. எப்பயுமே எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டுவது அவ்வளவு எளிதல்ல. நாம் அன்பு காட்டினாலும் பதிலுக்கு அவங்க அன்பு காட்ட மாட்டாங்க. இப்போ அன்பு காட்டுற மாதிரி ஒரு நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாயிருக்கு. நீங்கள் எல்லாருமே உங்களை பிடிக்கும், நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை மாறப்போகுது. அதுக்கான ஒரு இது இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பதற்றத்தை இனி குறைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளை அறியாமலே ஒரு விதமான பதற்றம் ஏற்படும். ஸோ அதனால் அந்த மாதிரி பதட்டம் ஏற்படாமல் உங்கள் மனதை சமநிலைப்படுத்தி கொள்வது இந்த டைம் அறிவுறுத்தப்படுது. அட் த சேம் டைம் இந்த மே 23க்கு பிறகு தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித இடையூறும் இன்றி, இதுக்கு முன்னாடி தடைப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வித இடையூறும் இன்றி திரும்ப நீங்கள் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடந்து முடியும். அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா காரியங்களும் நடந்து முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் தடைப்பட்ட காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வெளியூர் பயணங்கள்லாம் இருக்குல்ல, அந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு இந்த டைம் நிறைய உண்டாகும். அந்த பயணங்கள் உண்டாகிறது உங்களுக்கு நன்மையில் தான் போய் முடியும். அதனால் தாராளமாக பயணங்கள்லாம் நீங்கள் செல்லலாம், அதில் எந்த பாதிப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் நன்மை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் ஏற்படும். நண்பர்கள் கூட பல விதங்களில் ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க. மனதில் தெளிவானது உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மே 23க்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உண்டாக போதுங்க.
இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாமே இனி குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கடித போக்குவரத்து மூலம் அனுகூலமானது உண்டாகும். ஸோ தொழில் விருத்தி அடைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறும் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த கூரை பயன்படுத்திக்கிட்டிங்கனாவே ஆதாயம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி உங்களுக்கு வெற்றி ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி உங்கள் நிலைமை உணர்வீங்க. பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். சக ஊழியர்கள் வகையில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் ஊழியர்களுக்கு உங்களுக்கு நன்மைகள் இந்த டைம் நிறைய உண்டாகும். மே 23க்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வைகாசி பௌர்ணமியிலிருந்து தலையெழுத்து இப்படி மாறுற மாதிரி கிரகங்களானது அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்ப ரீதியாக சூரியன் சஞ்சாரம் வலுவாக இருக்கு. அதனால் கணவன் மனைவிக்கிடையே நிறைய மகிழ்ச்சியானது நீடிக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க. அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களாக பிறந்த உங்களுக்கு பலருக்கும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் மே 23க்கு பிறகு சாதகமாக நடந்து முடியும். மனதில் ஒரு விதமான தெளிவு உண்டாகும். பணவரவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் திருப்திகரமாக இருக்கும். ஸோ மனத்தெளிவு உண்டாகக்கூடிய இந்த டைம் மனத்தொழிவோடு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது நல்லது. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அனைத்து விதமான நிலைகள்லேயும் நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள்லாம் சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் லாபம், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் லாபம். அதுக்கப்புறம் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு திறமையை வெளிப்படுத்த வேண்டிய டைம் இது. சக மாணவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. கல்வியில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அந்த இன்ட்ரெஸ்டோடு புதிய விஷயங்களை நிறைய கற்க முயற்சி பண்ணுங்க. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மே 23க்கு பிறகு இப்படியெல்லாம் தலையெழுத்து மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மே 23க்கு பிறகு இப்படி நடந்துக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரிய அனுகூலம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உங்களுக்கு வேண்டும். ஆன்மீக பணிகளில் நாட்டமானது அதிகரிக்கும். பணவரவு கூட எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலங்களும் உண்டாகும். மனதைரியம் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவு ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படும். அதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே 23க்கு பிறகு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. லாபமானது கூடும். பாக்கிகளானது வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணிகளில் டென்ஷன் அடைவீங்க. எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவி கிடைக்கும். கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மை உண்டாகும். உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி இருக்கிறது எல்லாமே மறையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணங்கள் நல்லா நிறைய ஏற்படும். அதே ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே 23க்கு பிறகு சுபகாரியங்கள் வெகு லாகாக கூடி வரும். விலகி நின்ற உறவுகள் உரிய நேரத்தில் கை கொடுப்பாங்க. புதிய வீட்டுக்கு செல்வது பற்றி முடிவெடுக்கணும். பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை ஆரம்பிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகமானது பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இடையிடையே சிறு சிறு சலனங்கள் ஏற்படும். அது எல்லாமே மறைஞ்சிடும். ஸோ ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தம் ஒவ்வொரு நட்சத்திரர் வாரியாகவும் மே 23க்கு பிறகு கிரகங்களுடைய இதால் தலையெழுத்து இப்படி தான் மாறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப கடக ராசிக்காரங்க இனி வரக்கூடிய மே 23க்கு பிறகு நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.